இந்தியாவில் புதுசாக இப்போ லான்ச் ஆகிருக்கிற பட்ஜெட் ஃபோனான இந்த Oppo A15 ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் இந்தியாவில் 11,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன வருது, மேலும் இந்த ஃபோனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து ஒரு சின்ன பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நார்மல் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான். அடுத்தது நமக்கு சிம் எஜெக்டர் பின் வந்து இருக்கு. சில ரீடிங் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சார் வேல்யூவும் இந்தியன் லிமிட்ஸ்குள்ள தான் வந்து இருக்கு. அடுத்ததாக நமக்கு நம்மளுடைய Oppo A15 ஃபோனே வந்து இருக்கு. இதில் ஃபோனுடைய பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கிளாஸியாக வந்து இருக்குது. ஸோ இப்போ ஃபோனை நம்ம சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நமக்கு வந்து ஒரு பவர் பிரிக் வந்து இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா 5 volt 2 ampere. ஸோ 10 watt சார்ஜர் தான் உங்களுக்கு பாக்ஸோட வந்து வருது. அடுத்து கடைசியாக ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், டைப் சி எல்லாம் வந்து கிடையாது. பாக்ஸில் இவ்வளோ தான் வந்து வருது. வேறு இயர்ஃபோன் அந்த மாதிரி எதுவும் வந்து இல்லை. Oppo A15 இந்த குறிப்பிட்ட ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்லிம்மாக வந்து இருக்குது. பிளாஸ்டிக் பேக் தான். ஸோ பெரிய அளவு ரொம்ப ஹெஃப்டியாக வந்து இல்லை. பட் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேக் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கிளாஸியாக வந்து இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பேக் அப்படிங்கிறதுனால ஸோ பாக்ஸோட வர கேஸாக கண்டிப்பாகவே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் நம்மள்ட்ட வந்து பிளாக் வந்து இருக்குது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஆப்ஷன் ஒன்று வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரையும் 6.52 இன்ச் HD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 720p டிஸ்பிளே தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நான் பயன்படுத்தின ஒரு சில மணி நேரங்களை பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லாத மாதிரி என்னால் வந்து பார்க்க முடிச்சு. பட் அதை தாண்டி டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸ் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்குது. மேலும் கலர் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்கலாம். ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மீடியாடெக் ஹீலியோ P35 ப்ராசரோட வந்து போயிருக்காங்க. 3GB RAM 32GB இருக்கிற மாடல் தான் நம்மகிட்ட வந்து இருக்குது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ColorOS 7.2 Android 10 அடிப்படையாக கொண்டு வந்து அதோட தான் இது வந்து வருது. ஒரு சில ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மோஸ்ட்லி அன்இன்ஸ்டால் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது சென்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கிற மாதிரி என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிச்சு. நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டச் பண்ணுற இடத்த விட கொஞ்சம் மேலே வந்து இருக்கிற மாதிரி என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிச்சு. நம்ம நார்மலாக ஃபிங்கரை வந்து ரெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் மேலே வந்து இருக்குது. இதை தவிர ஃபேஸ் அன்லாக் வந்து இருக்குது. 5 GHz வைஃபை பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதை தவிர உங்களுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார்ஸ் மாதிரியான பேசிக் சென்சார்ஸும் வந்து இருக்குது. அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து பயன்படுத்திருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி. அதை தவிர 2 கேமராஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் 2 மெகா பிக்சல் டெப்த்தும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சார் வந்து இல்லை. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர 4230 mAh பேட்டரி வந்து இருக்குது. மைக்ரோ USB போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ USB டைப் C வந்து கிடையாது. ஸோ கடைசியில் இந்த Oppo A15 விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 11,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து சேல் பண்ண போகிறாங்க. அமேசானில் வந்து சேல் பண்ணுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இந்த குறிப்பிட்ட ஃபோனை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.